இந்தியாவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளுக்கான கட்டணங்களை மத்திய அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. இதற்கான புதிய கட்டண விகிதங்கள் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகின்றன. பாஸ்போர்ட் என்பது முதன்மையாக ஒரு பயண ஆவணம் மட்டுமே தவிர இது இந்திய குடியுரிமைக்கான ஆதாரம் அல்ல என்று மத்திய அரசு அண்மையில் தெளிவுபடுத்திய மறுநாளே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கும் அதனை புதுப்பிப்பதற்கும் இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். இதற்கு முன்னதாக கடந்த 2012ஆம் ஆண்டில் தான் பாஸ்போர்ட் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. 36 பக்க சாதாரண பாஸ்போர்ட், 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான 36 பக்க புதிய பாஸ்போர்ட் அல்லது புதுப்பித்தலுக்கான கட்டணம் தற்போதைய 1500 ரூபாயிலிருந்து 2500ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதே பிரிவில் தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் ரூபாய் 3500 5000ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 பக்க பாஸ்போர்ட், கூடுதல் பக்கங்கள் கொண்ட 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கான சாதாரண கட்டணம் 2000 ரூபாய் 3500ஆகவும் தட்கல் கட்டணம் 4000 6000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மைனர்களுக்கான 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான 36 பக்க பாஸ்போர்ட் கட்டணம் சாதாரண முறையில் ரூபாய் 1750ஆகவும் தட்கல் முறையில் 4250ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொலைந்து போன அல்லது சேதமடைந்த பாஸ்போர்ட்களுக்கு மாற்றாக புதிய பாஸ்போர்ட் பெற இனி பல மடங்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதன்படி 36 பக்க மாற்று பாஸ்போர்ட்டுகளுக்கு சாதாரண முறையில் ரூபாய் 5000 மற்றும் தட்கல் முறையில் 7500 கட்டணமாக வசூலிக்கப்படும். அதேபோல் 60 பக்க மாற்று பாஸ்போர்ட்டுக்கு சாதாரண முறையில் ரூபாய் 6000 மற்றும் தட்கல் முறையில் ரூபாய் 8500 கட்டணம் செலுத்த வேண்டும். இது தவிர காவல்துறை சரிபார்ப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட் சரண்டர் சான்றிதழ் மற்றும் உலகளாவிய நுழைவு திட்ட சரிபார்ப்பு போன்ற இதர சேவைகளுக்கான கட்டணமும் இந்தியாவில் ரூபாய் 500 750ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கான கட்டணங்களும் இந்த புதிய விதிகளின் கீழ் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. ஜூலை 1 அல்லது அதற்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் அனைத்து பாஸ்போர்ட் விண்ணப்பங்களும் இந்த புதிய கட்டண அமைப்பை பொருந்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.